Today we are going to see the next part of the civics. So next part la enna topic appadina how laws are made in state government, executing laws, judiciary of the state, high court and other powers and function. இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், how laws are made in state government. So ஒரு மாநிலத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? அதுல என்ன பண்ணுவாங்கன்னா several kinds of the rules and laws have been made for people of our country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it. So நிறைய வகையான என்னது லாஸ் அண்ட் ரூல்ஸ் விதிமுறைகள் அண்ட் சட்டங்கள் நமக்கு இருக்குது எல்லா மக்களுக்குமே. சரிங்களா? காமனா எல்லா மக்களுக்குமே, இந்த மக்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே பொதுவான விதிமுறைகளும் சட்டங்களும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, there is a law that you cannot keep a gun without having a license for it. So உங்களால் என்னது அந்த லைசன்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, கன் வந்து வச்சுக்க முடியாது, அதாவது துப்பாக்கி உங்களால் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. And or the woman cannot marry before the age 18 years old and man cannot marry before the age of 21 years. ஸோ ஒரு ஆண் வந்து 21 வயதுக்கு முன்னாடி திருமணம் பண்ண முடியாதுங்கிறது காமனான ஒரு என்னது சட்டங்கள். ஓகேங்க. அதே ஒரு பெண் வந்து 18 வயது பூர்த்தி அடையாமல் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுதான் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எவ்வாறு இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? these rules are and laws have not been made just like that. அதாவது இது மட்டுமே இந்த மட்டும்தான் ரூல்ஸ் கிடையாது, நிறைய இருக்கு. ஓகேங்களா? people elected the government who thought carefully before making the laws. A lot of such laws are made by the state and central government. ஸோ நிறைய வகையான சட்டங்கள் வந்து என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து என்னது அதை எடுக்கிறாங்க. அந்த லாஸ் வந்து என்ன பண்ணணும்னா மக்களுக்கு வந்து நல்லதாக இருக்கணும், பயன்படக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுகளை தான் எடுப்பாங்க. அதே சமயம் தனக்கான கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னா மக்களுக்கு தான் இருக்குது. எனக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்க தான் நான் வந்து என்னது அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டர்னா அந்த பதவியை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? அந்த கட்சி தான் எனக்கு நல்லா பண்ணுது, அதனால் அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நாம தான் முடிவு எடுக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி மீட்டிங் எம்எல்ஏஸ் டிஸ்கஸ் நம்பர் ஆஃப் டாபிக் லைக் திஸ் பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர் அண்ட் வேரியஸ் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை த ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், அதில் என்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா அதாவது சட்டமன்ற பேரவையில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மக்களை பற்றி, மக்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கொரோனா நடந்துகிட்டு இருக்கா, ஸோ கொரோனாவுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, எப்படி நம்ம மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்காமல் இருக்காங்களே அவங்க எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற இதில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எனவே மக்களோட என்ன பிரச்சனையோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அசம்பிளியில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து the MLAs can ask question to know the activities of ministers which the concerned minister have to answer. ஸோ ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்கட்சியோ இல்லை அந்த கட்சியோ இருக்காரோ, இது வந்து ஒரு இப்போ வந்து மாணவர்கள் படிக்காமே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போ கரண்ட்டில் யார் அந்த எஜுகேஷன் மினிஸ்டரோ அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல என்ன ஆன்சர் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கிளாஸ் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடத்திட்டு இருக்கோம், அப்போ கல்வி தொலைக்காட்சி மூலியமாக என்னது எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியே ஆகணும். அதான் சட்டமன்ற பேரவையில். ஓகேங்களா? விச் த கன்சர்ன் மினிஸ்டர் ஹேவ் டு ஆன்சர். தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி மேக்ஸ் certain issues. அந்த ப்ராசஸ் ஆஃப் லா மேக்கிங் அஸ் ஃபாலோஸ். சில லாஸ் வந்து என்னது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புக்ஸில் பாருங்கள், பில் அதாவது பண மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் எ பில் லைக் மீ பிகம்ஸ் அன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி தான் என்னது ஒரு மசோதா வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பில் அதாவது சம்மந்தமாக பண மசோதான்னு சொல்லலாம். ஓகேங்களா? எ பில் இஸ் ப்ரெசன்டட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஒரு மசோதான்னா பண மசோதாவோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இஷ்யூ வந்து சட்டமன்ற பேரவையில் வந்து என்ன பண்ணுவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்டு டிபேட்ஸ் அண்டு டிஸ்கஷன் டேக் பிளேஸ் ஆன் இட். ஸோ அந்த இடத்துல என்னது நிறைய விவாதங்களும் அந்த என்னது அதுக்கு பற்றின டிஸ்கஷனும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் கேன் பி மேட் இன் த பில். ஸோ அந்த மசோதாவில் நிறைய சேஞ்சஸ் வந்து உருவாகலாம். Then if more than half of the MLA vote
for favor of the bill, it is said to be paused. ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பால் விலை உயர்த்தணும், பஸ் டிக்கெட்டோட விலை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணலாம், ஏன்னா நமக்கு வருமானம் கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பாதி எம்எல்ஏ வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த இது வந்து அந்த மசோதா வந்து கண்டிப்பாக வந்து என்னது ஓகே பண்ணிவிடுவாங்க, பாஸ் பண்ணிவிடுவாங்க. த பில் நீட்ஸ் டு கெட் அசென்ட் ஆஃப் த கவர்னர் பிகம் அன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட சொல்லி இந்த இதை வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து பண மசோதா அல்லது மசோதான்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லாஸ். எக்ஸிக்யூட்டிவ் லாஸ் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் லாஸ் பாருங்க. இட் இஸ் த ஜாப் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர் டு எக்ஸிக்யூட் லா. ஸோ ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ், அதாவது கரண்ட்டில் யார் வந்து என்னது அந்த சட்ட மேலையில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லாஸ் வந்து என்னது நடைமுறைப்படுத்துவாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட் சென்னை. அதாவது அந்த சட்டமன்ற பேரவை எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. த பிளேஸ் வேர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் லொக்கேட்டட் அட் த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் functions and called the capital of the state. ஸோ எங்கே வந்து ஒரு சட்டமன்றம் நடக்குதோ அந்த இடத்துல கேபிட்டலாக இருக்கும். ஓகேங்களா, அதே சமயம் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்னது அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா சட்டமன்ற அசம்பிளியில் இருக்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து என்னது அந்த சட்டமன்ற நடக்கக்கூடிய பிளேஸ் வந்து எல்லாருமே கம்பல்சரி வந்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா, the state government has several acts of government employed to execute the laws. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வந்து அந்த லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்கள வச்சு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர், தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரெவன்யூ ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், போலீஸ்மேன், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எக்ஸெட்ரா இவங்க எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராசஸை கொண்டு வருவாங்க, ஒரு மசோதா உருவாக்குவாங்க. ஓகேங்களா, ஆல் ஆஃப் தம் பெய்ட் சேலரி பை த ஸ்டேட் கவர்மெண்ட். they have to follow the orders of the state government. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் அதாவது வருமானம் வர்றதுனால அவங்க சொல்கிறத இவங்க ஃபாலோ பண்ணியாகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட். ஸோ ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு என்னது மாநிலத்தோட நீதித்துறை எப்படி இருக்குது, அதில் என்னது ஹைகோர்ட்டுங்கிற பாட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஹைகோர்ட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி as per the constitution. There shall be high court in each state. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் கண்டிப்பாக இருக்கும். But there may be common high court for 2 or more states and union territories. ஸோ யூனியன் பிரதேசங்களுக்கோ அல்லது ஒன்று அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான ஹைகோர்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செப்பரேட்டாக ஒரு ஹைகோர்ட் இருக்கும். ஓகேங்களா, the state high court consists of the chief justice and such other judges as the president may appoint from time to time. ஸோ ஒவ்வொரு நேரத்துக்கும் அதாவது ஒவ்வொரு நேரத்துக்குனா சரியான நேரத்தில் சரியான ஆட்களை வந்து என்னது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படின்னா அந்த ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் தலைமை நீதிபதியும் அதுக்கு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேங்களா, the number of judges in the high court is not uniform and fixed. நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க ஹைகோர்ட்டில், ஆனால் வந்து ஒரே யூனிஃபார்மாகவும் இருக்க போகிறதுல ஃபிக்ஸ்டாகவும் இருக்க போகிறது, அது பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. The President appoints the Chief Justice of High Court is consultation with the Chief Justice of India and the Governor of the states. ஸோ அந்த Chief Justice வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரும் இந்த கவர்னரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க மற்ற நீதிபதிகளை என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் மஸ்ட் ஹேவ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கணும். அதே மாதிரி அவருக்கு என்னது ஒரு 10 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் அப்படின்னா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கணும். ஓகேவா, ஒரு கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருந்தால் மட்டும் தான் அவர் என்னது கண்டிப்பாக 10 years கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் அவருக்கு வந்து அதை ரைட்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைகோர்ட் ஆஃப் ஹேஸ் பீன் எம்பவர்ட் டு இஷ்யூ த ரிட்ஸ் ஆஃப் ஹேபிஸ் கரப்ஷன் அண்ட் மேண்டம்ஸ் ப்ராகிபிஷன் கேப்சரி அண்ட் quo warranto for the enforcement of the fundamental rights for other purpose. ஸோ ஒரு நாட்டில் அதாவது மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்கொணர்வு மனு அல்லது ஒரு நீதி பேராணை அல்லது ஒரு பெரிய இஷ்யூ ஏதாவது தடை செய்கிறது இது எல்லாத்துக்கான ரைட்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா ஹைகோர்ட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி எவ்ரி ஹைகோர்ட் ஹேஸ் a general power of superintendence over other lower courts and tribunals within the jurisdiction except military courts and tribunals. ஸோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிலிட்டரி கவர்மெண்ட் அதாவது மிலிட்டரி கோர்ட்ஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்கள் எல்லாத்துக்கும் என்ன தலையிடுறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா ஹைகோர்ட்ஸுக்கு இருக்கு.
if case of pending before the subordinate courts. So ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சின்ன சின்ன கோர்ட்ஸ்ல இருக்கு. ஒரு கோர்ட் இருக்கிறப்ப வந்து திருச்சியில் ஒரு கோர்ட்ல இருக்கலாம், பெரம்பலூர்ல ஒரு கோர்ட்ல இருக்கலாம், நாமக்கல்ல ஒரு கோர்ட் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய பெண்டிங் கேஸ்லாம் பார்த்தீங்களா, அதை வந்து யார் தீர்த்து வைக்கலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு அந்த அவங்களே தானாகவே எடுத்துக்கிறது அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைகோர்ட் கண்ட்ரோல் ஆல் சபார்டினேட் கோர்ட் இன் த ஸ்டேட். அதாவது ஹைகோர்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டு கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ்ல வந்து என்னது சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆல்சோ ஆக்ட் அண்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ இப்போ வந்து நாட்டிலே ரெண்டு, அதாவது கண்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ட் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஹைகோர்ட்டும் ஒன்று சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. For the purpose of judicial administration, each state divided into number of districts, each under the jurisdiction of district judges. The district court judges were appointed by the governor. So, districtல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் யார் வந்து ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவர்னர். ஓகேங்களா, இந்த எக்ஸர்சைஸ் ஆஃப் த above mentioned power, high court enjoys full power and freedom to act within the jurisdiction. The constitution safeguards have ensured the independent working. இதோட உங்களுக்கு லெசன் முடியுது. என்ன கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த பவர்ஸ், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாரோட பவரும் யார் கையில் இருக்குன்னா ஹைகோர்ட் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 1 மார்க்ஸ் பார்க்கலாம் புக் பேக்கில். ஃபர்ஸ்ட் ஒன்று, த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர். ஹூ கேன் சம்மன் அண்ட் prosecute the session of the state legislature? The governor. Who does not participate in the appointment of the high court judge, chief justice and high courts, and the age of the retirement of the judge of the high courts 62. Next வந்து fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது 29 ஸ்டேட்டு. புக்கில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னது ஆன்சர் வந்து என்னது 29 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, எப்போயுமே ஆன்சர் எழுதும்போது 29 எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து த tenure ஆஃப் த கவர்னர் இஸ் நார்மலி dash 5 years. ஓகே, அவனோட பீரியட் என்ன 5 years. The district judges are appointed by governor. The governor is the state of constitutional head of the state. And minimum age to become a MLA ஆகிறதுக்கான வயசு என்னன்னா 25. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ரியல் ஹெட், செகண்ட் ஒன்றுக்கு நாமினல் ஹெட், தேர்ட் ஒன்று லோயர் ஹவுஸ், ஃபோர்த் ஒன்று அப்பியர் ஹவுஸ். ஓகேங்களா, அடுத்து 12 ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ட்ரூ, செகண்ட் ஒன்றுக்கு ஃபால்ஸ், தேர்ட் ஒன்றுக்கு ட்ரூ. அண்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா சி. ஓகேங்களா, அடுத்து 2 மார்க்ஸ். இதோட உங்களுக்கு 1 மார்க்ஸ் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.